ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா லேடிஸ்க்குமே கர்ப்பமாக இருக்கிறப்ப நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்துலேயும் சரி, இல்லை அப்போ இருந்த காலகட்டத்துலேயும் சரி, சமூக ஊடகங்களில் ஒரு சில ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறதே இருக்கும். அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாருக்குமே பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கும், ஒரு சிலருக்கு அது முரண்பாடு ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பல கர்ப்பிணி பெண்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இருந்தால் ஆண் குழந்தை தான், இந்த மாதிரி இருந்தால் பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண 2 தியரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 2 சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் அவங்களுடைய கோட்பாடுகளை முன்மொழிஞ்சு கர்ப்பமாக இருக்கிறப்ப உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி இருந்தால் அது ஆண் குழந்தை தான், இந்த மாதிரி இருந்தால் பெண் குழந்தை தான் அவங்க முன்மொழிஞ்ச அந்த கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது உண்மையிலே உண்மைதானா, இல்லை அப்படின்னா இதுக்கு முரண்பட்ட கருத்து எதுவும் இருக்கா, இது மூலியமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், இதை 100% நம்பலாமா, இதை பற்றின A to Z டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணதுலேருந்து டெலிவரி ஆகி நெக்ஸ்ட்டு உங்கள் குழந்தை கைக்கு வந்து அவங்கள வளர்க்குற வரைக்கும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ப்ரெக்னன்சியாக இருக்கிறப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆவலாகவே இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலே இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி நடக்கிறீங்க, இந்த மாதிரி உன் ஃபேஸ் மாறுது, உன் வயிறு இந்த ஷேஃபில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அப்போ இந்த குழந்தை தான் ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, பெண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு நம்மளே அறியாமல் ஒரு சில க்யூரியாசிட்டி அப்படிங்கிறத உணர்த்திடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலத்துலனா இந்த ஸ்கேன் இது எல்லாமே பெருசாக இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து பல கர்ப்பிணி பெண்களை வச்சு சில ஆராய்ச்சிகளை பண்ணி இது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சில சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுல 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ராம்சி அண்ட் 2வது பேர் வந்து ஸ்கல் அப்படிங்கிறவர். இந்த ராம்சி தியரி அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ராம்சி தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரியை சாம் ராம்சி இஸ்மாயில் அப்படின்னு சொல்கிறவர் தான் முன்மொழிஞ்சிருக்காரு. இந்த தியரி அடிப்படை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதாவது டேட்டிங் ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 6 வாரத்திலிருந்து அந்த 8 வாரத்துக்கு இடைப்பட்ட காலங்களில் எடுக்கக்கூடிய அந்த ஸ்கேன் அப்படின்றதுல குழந்தையோடைய அந்த பிளசண்டாவோட பொசிஷன், அதாவது அந்த ஸ்கேனை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோடைய பாலினத்தை கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ராம்ஸ்கி அப்படின்றவர் மீயொலி பரிசோதனை மூலியமாக இதை வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு சோதனை அப்படிங்கிறத, அதாவது 6லேருந்து 8 வாரங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் அந்த குழந்தையோடைய நஞ்சு கொடி அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத பொறுத்து, வலது பக்க நஞ்சு கொடியாக இருந்தது அப்படின்னா குழந்தை வந்து ஆண் குழந்தையாகவும், இடது பக்க நஞ்சு கொடியாக இருந்தது அப்படின்னா குழந்தை பெண் குழந்தையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ராம்சி அப்படின்றவர் அவரோட தியரியில் இதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் இடது பக்கம் அப்படின்றதுல மேலே கீழே அப்படின்றதும் இருக்கும். வலது பக்கம் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் அது வந்து ஆண் குழந்தை, அதுவே இடது பக்கம் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் அது பெண் குழந்தை அப்படின்னு அவருடைய கோட்பாடில் சொல்லியிருக்காரு. இதுக்கான காரணம் என்னென்னா, குரோமோசோம்களுடைய துருவ அமைப்பு படி ஆண் குழந்தைகளுக்கான அந்த கருக்கள் வந்து எப்பவுமே கர்ப்பப்பையுடைய வலது பக்கத்தில் தான் இருக்குமா. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கான அந்த கருக்கள் அப்படிங்கிறது இடது பக்கம் தான் பதியும் அப்படின்னு சொல்லி அவரோட கோட்பாட்டில் அவர் அதை ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த ராம்சி அப்படின்றவருடைய கோட்பாட்டுப்படி குழந்தையோட அந்த பிளசண்டா அப்படிங்கிறது உங்களுக்கு 6 வாரம் 8 வாரம் இந்த வாரத்தில் மட்டும் கிடையாது, உங்களுடைய அடுத்தடுத்த ஸ்கேனில் கூட 5வது மாத ஸ்கேனு 7வது மாத ஸ்கேனு இந்த மாதிரி மற்ற ஸ்கேனில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கட்டாயம் பார்க்க வேண்டியது 6லேருந்து அந்த 8 வார ஸ்கேன் அப்படின்றதுல. அந்த ஸ்கேனில் குழந்தையோடைய அந்த பிளசண்டா வலது பக்கம் இருந்தால் ஆண் குழந்தை, இடது பக்கம் இருந்தால் பெண் குழந்தை அப்படின்னு அப்போ அவர் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. இதை அப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அது நாளடைவில் எல்லாருக்குமே சாத்தியமான கூறுகளை தந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இது 98% பீப்புளுக்கு அக்யூரேட்டடாக பொருந்துச்சு அப்படின்னா அவரோட ரிசர்ச் மூலியமாக அதை ப்ரூவ் பண்ணியும் அவர் காமிச்சிருக்காரு. ராம்சி தியரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு பிளசண்டா வலது பக்கம் மேலே கீழே எப்படி இருந்தாலும் ஆண் குழந்தை, அதே மாதிரி இடது பக்கம் மேலே கீழே எப்படி இருந்தாலும் அது பெண் குழந்தை அப்படிங்கிறது தான் இவருடைய கான்செப்ட். இதில் இருந்து ஸ்கல் தியரிக்கு போனீங்க அப்படின்னா, இந்த ஸ்கல் தியரி அப்படின்றதுல இவர் குழந்தையுடைய தலை எலும்பை வச்சு இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது 12 வார ஸ்கேனில் குழந்தையுடைய மண்டை ஓட்டோடைய
அந்த சைஸ் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரியான சேஃபில் இருக்குது, அதை வச்சு இவர் ஸ்கல் தியரி அப்படின்றத ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாய் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தையோடைய அந்த தலை அப்படிங்கிறது சற்று சதுர வடிவ தலையாக இருக்கும். அதாவது நெத்தி பகுதி வந்து ஏறின நெத்தி மாதிரி இருக்கும், ஜாலைன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆண் குழந்தைக்கு, முன்புறம் சாய்ந்த நெற்றி மாதிரி இருக்கும். இதுவே பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா வட்ட வடிவ தலையாக இருக்கும். குழந்தையோடைய அந்த ஜாலைன் அப்படிங்கிறது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைவான ப்ரோ ரிச் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மென்மையான முக அமைப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவரோட ஸ்கல் தியரி அப்படின்றதுல இவர் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ராம்சி தியரி பொறுத்த வரைக்கும் அவர் பிளசண்டாவோட பொசிஷன் வச்சு குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லியிருக்காரு. பிளசண்டா வலது பக்கமாக இருந்ததுன்னா ஆண் குழந்தைனும், அதுவே இடது பக்கமாக இருந்தது அப்படின்னா பெண் குழந்தைன்னு ராம்சி தியரியில் சொல்லியிருக்காரு. அதுவே ஸ்கல் தியரி அப்படின்றதுல குழந்தையோட மண்டை ஓடு வச்சு அவர் சொல்லியிருப்பார். மண்டை ஓடு அப்படின்றதோடைய அமைப்பு அப்படிங்கிறது குழந்தையோட அந்த மேல் நெத்தி ஏர்ன நெத்தி மாதிரி இருக்குது, ஜாலைன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது ஆண் குழந்தைனும், அதுவே குழந்தையோட அந்த தலை வடிவம் வட்ட வடிவமாக இருக்குது, ஜாலைன் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது பெண் குழந்தைனும் அவருடைய ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு தியரியுமே அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது 98% இது அக்யூரேட்டடாக நிறைய பேருக்கு பொருந்தி வருது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தடுத்து சயின்ஸ் வளர்ச்சி பெற்றதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஸ்கேனில் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப 50-50% தான் சான்ஸ் இருக்கே தவிர்த்து இது 100%க்கு உங்களுக்கு 98% சான்ஸ் வர்றது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பற்றின 2 தியரிஸ் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அது 98% அக்யூரேட்டடாக இருந்தது. அப்புறம் நாட்கள் நகர சில நம்ம ஃபுட் சைக்கிளாக இருக்கலாம், லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், இதோட மாடிஃபிகேஷனாக அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் சேஞ்ச் ஆகி இப்போ 50-50%க்கு தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற கண்டிஷன் அளவுக்கு வந்திருக்கு. அக்யூரேட்டடாக நம்மளோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் தான் அக்யூரேட்டடாக நம்மளுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதுக்கான ஃபர்தர் ஃபுல் பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது 50% சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் கம்பேரிஷன் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் 100% இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ப வேண்டாம். இந்த வீடியோ கட்டாயம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் படி நிறைய சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க 100 பெண்கள்கிட்ட அவங்க அந்த ரிசர்ச் பண்ணாங்கன்னா 98% பெண்கள், அதாவது 98 பெண்களுக்கு இது பாசிபிலிட்டி ஆயிருக்கு. 2% இருக்கக்கூடிய அந்த 2 பெண்களுக்கு தான் பாசிட்டிவ் இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சயின்டிஃபிக் ரிசல்ட்டை வந்து 50% பெண்களுக்கு பாசிட்டிவ் காமிக்குது. அதாவது இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக அமையுது, 50% பெண்களுக்கு வந்து இது வந்து ராங்காக அமையுது அப்படின்னு தான் அடுத்தடுத்த காலப்போக்கு நிகழ்வு அப்படிங்கிறது சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருந்தது அப்படின்னா ஒரு லைக்கோ ஷேரை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோக்குள்ள ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள் ப்ரெக்னன்சி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.